Needless, just I convey my regards and welcomes and wishes, greetings for all the viewers of the library. Actually, spoken English classes இருக்குது எங்களுக்கு வழக்கம். அதனால் ஆங்கிலத்தில் பேசி பழகிடுச்சு. இப்போ படிக்கிறவங்கள எங்கே இருக்கனால யூனிட் இங்கிலீஷ். So, on behalf of our trust, just I am bringing all my regards for you. We are celebrating the World Book Day. We are celebrating not only one day celebration, but 7 days we are celebrating. 7 means it's a rainbow color. Week has 7 days. So daily one program we are giving here. Daily one program. Actually, this is the summer season. All our kids, students, college students are finished their exam and now they are at their house. இப்போ அக்னி நட்சத்திரம் வர ஆரம்பிக்க போகுது. இப்பொழுது சூடான நேரத்தில் ஒரு குளிர்ச்சியான நிகழ்ச்சிங்க நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? லைப்ரரி அடிக்கடி வந்துட்டு போகிற ஒரு இடமா தான். நேற்று நான் அதை பற்றி பேசியிருந்தேன். ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தது போல லைப்ரரிக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறது நல்லது. நிறைய புஸ்தகங்களை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அதனால இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு ஆக்சுவலாக மியூசிக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே நம்முடைய அறக்கட்டளை சார்பாக மியூசிக் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம். பழைய லைப்ரரி இந்த காலத்திலே நடத்திட்டு இருந்தோம். அதனால இப்போ இது தொடர்ந்து இந்த புது லைப்ரரிக்கு வந்த பிறகும் இந்த கோடை விடுமுறை காலத்தில் பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்யணும். நேற்று நான் கடையபுரி கோயில் போகிறப்ப குட்டீஸ் கொண்டாட்டம் அப்படின்னு ப்ரோக்ராம் நடத்திடுவேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் பழகிட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் அவங்களை சமாளிக்கிறது பெரும் கஷ்டம் நினைக்கிறேன். அது தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒன்று அவன் வாய் அடக்கணும்னா கையில் என்ன செஞ்சிடணும், செல்போனை கொடுத்தோம். செல்போனை கொடுத்துட்டோம்னா குழந்தை கூட பேசாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் எந்த அளவுக்கு ஃபோன் எடுக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு போன் பிரச்சனை. ஃபோன் முக்கியமாங்கிறது அடுத்த பஞ்சாயத்து. அதனால இப்படி கூட்டிட்டு வந்து சில இடங்களுக்கு காட்டலாம், மலை கொண்டு கூட்டிட்டு போகலாம், சில டூர் கூட்டிட்டு போகலாம், டூர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இருக்கணும். சைக்காலஜி படிக்கிறப்ப சைல்டு சைக்காலஜின்னு தெரியாது. பிள்ளைகளுக்கு வேறு விதமாக தான் நடத்தி ஆகும். நான் காலேஜஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறப்போ பெரிய பிள்ளைகளுக்கு நடத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கிளாஸ் நடத்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஒருத்தர் நடத்திட்டாரு, வகுப்பு நடத்திட்டாருன்னா அவர் மிகுந்த சாமர்த்தியசாலி, அவருக்கு எல்லா விதமான டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் நடத்தணும்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பெருசை சமாளிச்சோம்னா சிறுசை வந்து சமாளிக்கவே முடியாது. ஸோ டுடே we are arranging the music class. சார் சின்ன வயசுலேருந்தே அவர் மியூசிக் படிச்சுட்டே இருந்தார். அவர் 5 வயசா இருக்கும் பொழுது கையில் கீபோர்டு அதில் எடுத்து பழகிட்டார். 5ல் விளையாதது 50ல் விளையாது. இன்னைக்கு ஒரு வேளை அவர் மாஸ்டர் உட்காந்துருக்கலாம். நேற்று வந்துட்டு போனவர் அவருடைய பிரின்சிபால். இன்னொருத்தர் வந்திருந்தார், அவர் ஸ்கூலில் வந்து இவர் கிளாஸ் எடுக்கிறார். ஸோ பிள்ளைகளை சிறு வயசுலேருந்தே நம்ம எது செய்தாலும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைகள் நிறைய என்ன செய்வாங்க, அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் இங்கிலீஷில் பேசுறது தமிழில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார், புஸ்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன்றால் பிள்ளைகளை நம்ம எங்கே டியூஷனுக்கு அனுப்புறது கிடையாது. வீட்டிலேயே அவர்களுக்கு திறமைகளை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். We should recognize and find out the talents what they are having. பிள்ளைகளுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு சரியான இடத்துல சேர்த்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் வளர்ச்சியில் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு ஒத்து வராத விஷயங்களை கொடுத்துதான் அவங்களை நம்ம சைட் ரேங்க்ல நம்ம என்ன செய்யறோம், நம்ம கொண்டு போறதுனால பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். என்னுடைய பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. அது ஒரு தமாஷா நான் சொல்லலாம். அந்த பையனை அவங்க எப்பவுமே திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் திட்டிகிட்டே இருப்பாங்க. 2 நிமிஷம் மாத்திரம் தான் கொஞ்சம் பேசுவாங்க. அப்ப அந்த பையனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் பேய் அரைஞ்ச மாதிரி மென்டலி இஸ் அஃபெக்டட். அம்மாவும் கிறுக்கு மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாதி கிறுக்கு இருக்குது, 2 பேர் வாயிலும் முறுக்கு இருக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளை சரியான புரோட்டோகால கொண்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு முன்பாக நாங்கள் இன்னைக்கு ஃபேமிலியா வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் we are as a family we are serving you. As a family we are doing the social work here. நேற்று பிரபாகரன் சார் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. எதுக்காக? அவர் டாக்டருக்கு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாங்க. படிக்க வச்சிருந்தா கூட ஃபேமிலியே வந்துருக்கலாம். மனைவி இல்லாமல் பிள்ளைகள் உருவாக்கப்பட முடியாது. நாங்களே வெளியில் சுற்றுற ஆட்கள், வீட்டில் இன்டோரில் இருக்கிறவங்க பெண்மணிகள் தான். அதனால நீங்க தான் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீங்க. யோகா சார் பெண்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு அம்மாவை கண்ணம் போடுறது இல்லை.
சரி சரி. இந்த போகும்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய உபசரிப்புகள் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் ஒரு பெரிய யூனிட்டிலே இருப்பாங்க. நமக்கு ஜீல பெரிய டீ என்னதுங்களா? யூனிட்டி தான். டீல பெரிய டீ என்னது? யூனிட்டி தான். வீட்ல ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம செய்யலாம். So we came here for the World Book Day. உலக புத்தக தினத்துக்காக வந்திருக்கிறோம். நிறைய புத்தகங்கள் இங்க இருக்குது. அதனால புத்தகத்தை நீங்கள் படிங்க. படிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமா என்ன செய்யும்? அது நல்வழி பிள்ளைகளுக்கு காட்டும். இந்த மியூசிக் கிளாஸ் கீபோர்டு மட்டும் இருக்கு, இன்னும் வயலின் இருக்கு, நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. மியூசிக்ல நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, ஃப்ளூட் இருக்கு, தபாலா இருக்கு, எல்லாம் மியூசிக்கல் ஆர்னமெண்ட்ஸ் தான். பட் இது கீபோர்டு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கீபோர்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு கீ தெரியும், போர்டு தெரியும். கீனா சாவி தனியா, போர்டுனா